ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ப்ரான் மசாலா வீட்டில் இவ்வளோ ஸ்பெஷலாக இவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக பண்ண முடியுமா அப்படின்னு நம்ப முடியல. செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயம் மீடியம் சைஸு 3 சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி தட்டி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கட்டை விரல் சைஸு இஞ்சியும் நசுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை ஆப்ஷனல் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ப்ரான்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கவுச்ச ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இதுதான் டிப்ஸு. இது ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இந்த ப்ரான் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய 2 சைஸு தக்காளி எடுத்து நான் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம தக்காளி, அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூளும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு வைக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வேறு தனியாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ப்ரான் மட்டும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இதில் ஒரு பிளாக் கூட இல்லை பாருங்கள். இதில் 2 நரம்பு இருக்கும், சாப்பிட்ற நரம்பு, இன்னொன்று குடல், அதனோட குடல். இதை க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி சமைங்க. இந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த ப்ரானை வதக்கும் போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் வதக்கிட்டு அது அப்படியே சுருண்டு வந்துடும். நம்ம எந்த சைஸில் போட்டாலும் இந்த ப்ரான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுக்கிறதுனால அது சுருண்டு தான் வரும், ரொம்ப பெருசாக தெரியாது. நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் ப்ரான் தான், அதனால் இது அந்த தொக்கில் இருக்கிறதே அந்த அளவுக்கு தெரியாது, ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் எல்லாமே மசாலா சேர்த்துட்டோம் இல்லையா, கொஞ்சம் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்ததும், ஓகேங்களா, ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி வந்ததுமே அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். திரும்பவும் 2 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கும்போது தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இந்த கண்டிஷனில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பரான ப்ரான் ரெடிங்க. இந்த ப்ரான் மசாலா சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் டிஃபனுக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு செண்பகா விலாக்ஸில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.